திருவாரூரில் நள்ளிரவில் வீடு புகுந்து மேஸ்திரியை குடும்பத்தினர் கண்முன் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. மகளின் கழுத்தில் கத்தியை வைத்த அரக்கர்கள் உங்க அப்பாவை வெற்றத பாரு என்று கூறிக்கொண்டே கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? நள்ளிரவில் அத்துமீறி வீடு புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் செங்கல் சூளை மேஸ்திரியை அடையாளம் தெரியாத அளவிற்கு வெட்டி சிதைத்துள்ளனர். கொலையாளிகளை உடனே கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அசாதாரண சூழல் நிலவியது. சந்தேகத்தின் பேரில் வழக்கறிஞர் உட்பட 2 பிடிபட்ட நிலையில் கொலையாளிகள் கூண்டோடு சிக்குவார்களா? திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 48 வயதான திருமுருகன். இவருக்கு சுதா என்பவருடன் திருமணமாகி சுமன் என்ற மகனும் தியாசின் என்ற மகளும் உள்ளனர். செங்கல் சூளையில் மேஸ்திரியாக திருமுருகன் வேலை பார்த்து வந்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று வழக்கம்போல் வேலை முடிந்து மாலையில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இரவில் உணவருந்திவிட்டு அனைவரும் உள்ளறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு 12 மணியளவில் வெளிக்கதவை யாரோ உடைப்பது போன்று சத்தம் கேட்டுள்ளது. உடனே பதறி போய் குடும்பத்தினர் அனைவரும் எழுந்துள்ளனர். பின்னர் திருமுருகன் உள்பக்க கதவை திறந்து கொண்டு வெளியில் வர முயற்சித்துள்ளார். அதற்குள் மர்ம நபர்கள் 6 பேர் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்துள்ளனர். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் சுதாரிப்பதற்குள் திருமுருகனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அவரது மனைவி சுதா அவர்களை தடுக்க முயன்றபோது அவரையும் வெட்டியிருக்கிறார்கள். தாயையும் தந்தையையும் காப்பாற்ற முயன்ற 16 வயது மகனை கொலைக்கார கும்பல் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அங்கிருந்த 14 வயது மகள் தியாசின் கழுத்தில் ஒருவர் கத்தியை வைத்துள்ளார். சத்தம் போட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் என்று மிரட்டி கத்தியால் அழுத்தியுள்ளார். மற்றொரு நபர் உனது அப்பாவை வெட்டுவதை பார் என்று கூறியபடியே மேஸ்திரியை சரமாரியாக வெட்டி முகத்தை சிதைத்துள்ளார். தனது கண்முன்னே தந்தை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டதை பார்த்து சிறுமி அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த திருமுருகன் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதையடுத்து மர்ம நபர்கள் 3 இருசக்கர வாகனங்களில் ஏறி தப்பி ஓடி உள்ளனர். இச்சம்பவம் குறித்து அருகில் இருந்தவர்கள் குடவாசல் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். உடனே விரைந்து வந்த போலீசார் திருமுருகனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். படுகாயமடைந்த அவரின் மனைவி சுதாவை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். மேலும் திருவாரூர் எஸ்பி சதீஷ்குமார் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. முன்விரோதத்தால் திருமுருகன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது தொழில் போட்டி காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கொலையில் உறவினர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கொலையாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கும்பகோணம் நெடுஞ்சாலையில் உறவினர்களுடன் சேர்ந்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததும் போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் வடகண்டம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜா என்பவர் உட்பட 2 பிடித்து விசாரித்தனர். விசாரணை முடிவிலேயே கொலைக்கான காரணம் தெரியவரும் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. நள்ளிரவில் வீடு புகுந்த கும்பல் செங்கல் சூளை மேஸ்திரியை அவரின் குடும்பத்தினர் கண்முன்னே கொடூரமாக வெட்டி கொலை செய்தது திருவாரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.